ஹாய் யூவர்ஸ், சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தேவேகா வெற்றி பெற்ற நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார் விஜய். பெரும்பான்மையை நிரூபிக்க பல போராட்டங்களை தாண்டி இன்று காலை தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய். விஜயுடன் நெருங்கிய நண்பரான சினிமாவில் பல காலம் பயணித்த அவருடைய நண்பர்கள் பலரும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார்கள். ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளரான வெங்கட் நாராயணன் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். சில நாட்களுக்கு முன்பு விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க செல்கையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளரான வெங்கட் நாராயணனும் உடன் சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது விமர்சனங்களும் உள்ளானது. விஜய் நடிப்பில் உருவான படம் கடைசியானது ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் பிரச்சனை காரணமாக பொங்கல் வெளியீட்டிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டது. மறு தணிக்கை மற்றும் தேர்தல் காரணங்களாக தொடர்ந்து பல சிக்கல்கள் படமாக வெளிவரவில்லை. இதனிடையே கடந்த மாதம் ஜனநாயகன் படம் இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்ற நிலையில் பட தொகுப்பாளரிடம் பணியாற்றியவர்கள் மூலம் படம் கசிந்தது தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் படம் மீண்டும் மறுதணிக்கை செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் படம் ரிலீஸ் பற்றி தயாரிப்பு நிறுவனம் எதுவும் கூறவில்லை. இந்நிலையில் விஜய் தமிழக முதலமைச்சராகிறார். இந்நிலையில் இன்று பதவியேற்பு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜனநாயகன் தயாரிப்பாளர் அப்படத்தின் ரிலீஸ் பற்றி பேசியிருக்கிறார். வெங்கட் நாராயணன் பேசுகையில், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவரின் வெற்றியை எதிர்பார்த்ததுதான் நாங்கள் ஜனநாயகன் என்று தலைப்பை படத்திற்கு வைத்தோம். எல்லோரும் ஜனநாயகன் என்பது ஒரு திரைப்படம் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அது தமிழ்நாட்டின் ஜனநாயகன் ஆகிவிட்டார். ஜனநாயகன் படம் மிகவும் ரிலீஸ் ஆகும். நாங்கள் சென்சார் சான்றிதழுக்காக காத்திருக்கிறோம். சென்சார் சான்றிதழ் கிடைத்தவுடன் படத்தை வெளியிடுவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் சாருக்கு என் வாழ்த்துக்கள். ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. விஜய் சார் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் படம் ரிலீஸ் செய்யப்படும். மேலும் விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே தெரியும். கண்டிப்பாக அவங்க மகிழ்ச்சியை நான் பூர்த்தி பண்ணுவேன். இந்த மே மாதம் அவங்களுக்கு ஜனநாயகன் மே மாதமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் தளபதி ரசிகராக நீங்கள் ஜனநாயகன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணியிருக்கீங்க? மேலும் தளபதி விஜய் முதலமைச்சரானதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பல அப்டேட்டுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்யூ.